மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க, மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் அந்த மாதிரியான கேரக்டரைசேஷனில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம ஒரு டேவை அனுசரிக்கணும். அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த டே வந்து உருவாகுறாரு. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த வேர்ல்டு இன்ட்ரோவர்ட்டட் டே அப்படின்னு சொல்லிட்டு இது 2011 அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து கும்பலாக சேர்ந்து வெளியில் வந்து கொண்டாடுறதோ செலிப்ரேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாகும். ஸோ அதனால் இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் வெளியில் போங்க, நண்பர்களோட இருங்க, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தனியாக இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா அவங்க மன அழுத்தம் குறையும் இல்லையா? அதனால சரி அப்பா பாண்டி சொல்லிட்டான் அப்படின்றதுனால நான் தனியாக இல்லை அடுத்தவங்களோட போய் மிங்கிளாக போகிறேன்றதுனால போயிட்டு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன் அந்த வேலைலாம் வச்சு என்ன பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்றாதீங்க. நான் அந்த நோக்கத்துக்காக சொல்லலை. ஜஸ்ட்டு தனிமையில் இருக்கிறவங்க அப்படி வெளியில் போயிட்டு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பேசுறதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மகிட்ட இருந்திருக்கும்.